ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், தலைவலி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் அவர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. பல நாட்கள் அதனால் நோவினையுற்றிருந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், தலைவலி என்பது ஈமான் உள்ள மக்களின் அடையாளமாகவும் சுவர்க்கவாதிகளின் அடையாளமாகவும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸில் அவர்கள் நரகவாதிகளை பற்றி வர்ணிக்கிறார்கள். அதில் சொன்னார்கள், அவர்கள் தலைகளில் வலி ஏற்படாதவர்கள், தலைவலி வராதவர்கள் என்ற ஒரு அடையாளத்தையும் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதில் ஹசனான சனதுடன் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கருத்திருக்கிறது.